திருப்பூர் லஞ்ச புகாரில் சிக்கியுள்ள உடுமலைப்பேட்டை பெண் இன்ஸ்பெக்டர் இந்திராணி, கரட்டங்காடு எலக்ட்ரிக் கடையில் இடம்பெற்றுள்ள வீடியோ காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. உடுமலைப்பேட்டை இன்ஸ்பெக்டராக இருப்பவர் இந்திராணி. திருப்பூர் அனைத்து மகளிர் போலீஸ் நிலையத்தின் இன்ஸ்பெக்டராகவும் கூடுதல் பொறுப்பு வகித்து வந்தார். குழந்தைகள் கடத்தல் தொடர்பான குழந்தைகள் காப்பக நிர்வாகி பிரபாவதி வழக்கு தொடர்பாக எலக்ட்ரிக்கல் கடை உரிமையாளர் சரவணன் என்பவரிடம் லஞ்சம் கேட்டதாக இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் கடையில் இவர் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய போது அதை வீடியோ சுப்பிரமணியம் என்பவர் படம் பிடித்தார். இந்த காட்சியில் இன்ஸ்பெக்டர் இந்திராணி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுள்ளார். வீடியோவில் இடம்பெற்றுள்ள காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. எதுக்கு கொடுக்குறீங்க? சரி, எதுக்கு வாங்கினீங்க? உண்மை சொன்னா விட்டுவேன். மன்னிப்பு கேட்டு நீங்க திருப்பி விட்டு விட்டு போயிருவேன். உங்களுக்காக நீங்க அழுகிறீங்க, காலை தொட்டு வேற கும்பிட்டீங்க, ஒரு லேடிஸா போயிட்டீங்க. எதுக்கு வாங்கினீங்க? யாரா இருக்குது போகுது? யாருக்கும் கொடுக்கறது இல்லைங்க சார். நான் இந்த வண்டி அந்த டிரைவர்களுக்கு கொடுத்துருக்கேன் சார். நான் வாங்கலை சார். அது கூட வழக்கில் இவர் என்னவா சந்திக்கிறீங்க? பிசினஸ் தான் சார் போட்டுருக்கேன். சாட்சியா போட்டுக்கிறீங்களா? என்ன சாட்சி? கன்ஃபெஷன் பிசினஸ் எனக்கு சார் யாருக்கும் தெரியாது. சரி, இவரை வந்து என்ன சாட்சியா போட்டுக்கிறீங்க? கன்ஃபெஷனுக்கு பிசினஸா வச்சிருக்கேன், அவ்வளவுதான். சரி, இவர் எங்க அங்க போய் சம்பவத்தை பார்த்தாரா? போட்டிருக்கோம். அது ஒரு சொல்லிதான் தெரியும். பார்த்த மாதிரி போட்டுக்கிறீங்க. தெரியாது சார். சரி, ரமா மூலமா தான் சார் எனக்கு தெரிய வரேன். சரி, அவங்க தான் வந்து அவனை வர சொல்லலான்னு சொன்னது. எனக்கு இவரை நான் முன்ன பின்ன பார்த்துருக்காங்களா பார்த்தேன்னு கேளுங்க. சரி, இவர் எப்படி சார் எனக்கு இவரை சொல்லி அவங்க சொல்லி. சரி, இப்ப வந்து இவர் பிரபாவதி வழக்குல வந்து நீங்க என்ன சந்திக்கிறீங்க? பிசினஸா தான் போட்டிருக்கேன். சாட்சியா போட்டுக்கிறீங்க இல்லையா? என்ன சாட்சி? அவர் வந்து நாளைக்கு என்ன சொல்லணும் சாட்சி? வணக்கங்க. ஹலோ, வணக்கம். நான் வீடியோ சுப்பிரமணியம் பேசுறேங்க. இதுல வந்து ஹலோ, எங்க தாராபுரம் பெருஜிவாடை பஸ் ஸ்டாப் கிட்ட இருந்து பேசுறேங்க. இங்க வந்து ஒரு மேடம் வந்து இந்திராணி அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டர் மேடம் வந்து பணம் 10,000 ரூபாய் கேட்டு ஒரு இடத்துல மிரட்டி பணத்தை வாங்கி அதை கவர்ல போட்டு கொடுங்கன்னு சொல்லி திருப்பி கொடுத்து கவர்ல போட்டு பணத்தை வாங்கி பாக்கெட்ல வைக்கிறாங்க. நான் வீடியோவில் இதெல்லாம் எடுத்துறேன். ஒரு விசாரணைக்கு வந்து ஒருத்தர் அழைக்க மாட்டேன் நானு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட பணம் 10,000 வாங்கிக்கிறாங்க. நான் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. நீங்க வந்து வீடியோ எடுக்கிறதெல்லாம் உங்க உயர் அதிகாரிகிட்ட நீங்க சொல்லிருங்க. ஏன்னா நீங்க காவல்துறை அதிகாரி அப்படின்னு. மேடம் அழுதுட்டு இருக்கிறாங்க, யாருகிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ற காலில் வந்து தொட்டு தொட்டு இது பண்றாங்க. எனக்கு ரொம்ப வந்து ஒரு இது யாரு வரலீங்களே. பஸ் ஸ்டாப் கிட்ட வந்துங்க, லட்சுமி பக்கத்துலயே பஸ் ஸ்டாப்பே தான். ஆமாங்க, அந்த பெரிய வண்டி 407ங்களா? 407 அதெல்லாம் வர்றாங்க. இவ்வழக்கில் பெண் இன்ஸ்பெக்டரை பணி செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட பிரிவுகளில் வீடியோ சுப்பிரமணியம் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திராணி மீது சுமத்தப்பட்டுள்ள லஞ்ச புகார் குறித்து துறை வாரியான விசாரணைக்கு ஏடிஎஸ்பி பாஸ்கரன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த வீடியோ குறித்து எஸ்பி அருணிடம் கேட்டபோது தடயவியல் ஆய்வுக்கு பிறகே வீடியோ குறித்த உண்மை நிலவரம் தெரியவரும் என்றும் விசாரணை நடந்து வருவதாகவும் கூறினார்.